ஏன்னா இந்த கேரக்டர் ஸ்பாயிலராக இருக்குமோ இதெல்லாம் தெரியாதுல்ல, நான் பேசும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது. எஃபர்ட் எடுக்கும்போது வேற கோ ஆக்டரும் இருக்குது, எப்படி கேர் பண்ணணும் அதில் அவர் உயிரே உயிரே எதுக்கு நீ கலங்காத கடுகண்ணாவான்னு ஒரு படம் இருக்குது. அதில் இந்த 18ஆம் படி டைரக்டர் இல்லை சங்கர் ராமகிருஷ்ணன் சார், அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆமாம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சீன் இருக்குது. ஸோ ஒரு சீன் இருக்குது எப்படின்னா 3 மேஜர் ஃபைட்டு தான். வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா திரைப்படத்தோட ஆக்டர் மூர் அவர்கள் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய் மூர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு ஜேர்னி எல்லாமே? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாழ்த்துக்கள் இந்திரா படத்துக்காக. அண்ட் அதில் நடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருந்தது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போது முதல் படம் 18ஆம் படிங்கிற படம் மலையாளத்தில் நடித்தேன். ஓகே, 2018 ஆமாம், 19 அது ரிலீஸ் ஆனது. ஓகே, அதுக்கப்புறம் கலான்னு ஒரு படம் நடித்தேன். இது முதல் படத்துக்கு அப்புறம் ஒர்க்கே கிடைக்கல. அந்த மாதிரி இருக்கும்போது தான் கலா கிடச்சிது. அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் வந்தது, ஆனால் கம்மிட் பண்ணலை. எதெல்லாமோ அப்படி அப்படி இப்படி பார்த்து இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இது வந்தது. இது பண்ணேன் ரொம்ப காலம் முன்னாடி, 2 வருஷம் ஆகுது. இப்போ தான் இது ரிலீஸ் ஆகிட்டேன். ஓகே, நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. இங்கேருந்தும் கேரளாவில் இருந்தும் ஆனாலும் நல்லா கிடைக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, அண்ட் ஐ மீன் வந்து கேரளா அண்ட் தமிழ் அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் ஈஸியாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து சில விஷயங்கள் டயலாக்ஸாக இருக்கட்டும், நம்ம அந்த ஆக்ட் பண்ணும்போது சில விஷயங்கள் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ எப்படி நீங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணீங்க? ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சின்னதில் இருக்கும்போது இந்த சன் டிவி தமிழ் மாலை எல்லாம் பார்த்து எனக்கு தமிழ் எழுத தெரியும், படிக்க தெரியும். பேசுறதுக்கு அவ்வளோ ஒக்காபுலரி இல்லை, அதனால தான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன். ஓகே, ஆமாம், அதனால ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியாக இருக்குல்ல. ஓகே, சூப்பர். அண்ட் இந்திரா படத்தில் உங்களோட கதாபாத்திரம் வந்து எப்படி இருக்கும், அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். பத்ரா ஒரு ரொம்ப அருமையான அழகான பையன். ஓகே, ஏன்னா இந்த கேரக்டர் ஸ்பாயிலராக இருக்குமோ இதெல்லாம் தெரியாதுல்ல, நான் பேசும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது. படம் வந்து 2 ஹாஃபில், முதல் ஹாஃபில் இருந்து வசந்த் ரவி சார் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என் கையில் கொடுக்குற இந்த ரிலே இல்லை இல்லையா, ரிலே ஓடும்போது மாரத்தான் நம்ம கையில் கிடைக்கும் இல்லையா, அப்போது அவர் அவ்வளோ உழைச்சி அவ்வளோ நல்லா அழகாக இது கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் நான் தான் இது ஏற்று போனோம்ல. ஓகே, இது தப்பாக போச்சா அவருக்கு கூட அது பிரச்சனை. அதனால நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நான் நல்லா ஓடுனேன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் டைரக்டர் உங்களை வந்து எப்படி அப்ரோச் பண்ணார் இந்த படத்துக்காக? ஏன்னா கேரளாவிலேருந்து இங்கே வந்து ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி, லைக் எப்படி ஆடிஷன் போச்சு, எப்படி வந்து உங்ககிட்ட இந்த கதாபாத்திரம் தான் நீ பண்ண போகிற மூர், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அப்ரோச் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்குள்ள அந்த பாண்டிங் எப்படி வந்து அது அப்படியே வந்து டெவலப் ஆச்சு? இது இவர் கலா தியேட்டரில் பார்த்தவர். அது பார்க்கும்போதே இவருக்கு இந்த ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ இவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, இவன் தான் பண்ணணும் அப்படி. என்ன வந்து ஹரியானா கூப்பிட்டாரு, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். எனக்கு அவர் பொசிஷன் தெரியலையே, என்னென்ன பொசிஷன் ஹரியானா கூப்பிட்டாரு. சொன்னேன் இந்த மாதிரி அவர் பிரதரோட படம் கேளுங்க சொன்னேன். நான் கேட்டேன், ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. வேற ஒன்று என்னன்னா, எனக்கு சினிமாவை பற்றி அவ்வளோ தெரியலை. ஆனால் ஒருவர் பேசும்போது அவருக்கு ஒரு இதில் இருக்கிற கிளாரிட்டி என்ன, அவர் இது என்ன பண்ண போறாருன்னு சென்ஸ் பண்ண முடியும்ல ஒரு ஹியூமனா, அவ்வளோ முடியும். அதுதான் அதில் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, ஓகே. அண்ட் டைரக்டர் சொல்லியிருந்தார் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு உண்மை சம்பவம், அதுவும் வந்து கேரளாவில் நடந்த சம்பவம் சொல்லியிருந்தார். ஓகே, அது வந்து கொஞ்சம் மேபி அது ரிலேட்டட் ஆகல, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இந்த வே டு ஆக்ட் ஈஸியாக இருக்கும். பட்
அந்த கேரக்டருக்கு நீங்க தான் ஆப்டா இருப்பீங்கன்னு சூஸ் பண்ணிருப்பார்ல, உங்ககிட்ட அதை சொல்லிட்டு நீங்க ஒரு ஷாட் நடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டர் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னாரு? ஏய் சூப்பரா இருக்கு, இல்ல நீ இந்த மாதிரி இன்னும் டெவலப் பண்ணலாம், லைக் அந்த மாதிரி சொல்லவே சொல்லாது சூப்பரா இருக்கு அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஸ்ட்ரிக்ட் டைரக்டரா? ஆமா ஆமா அவரு ஓகே. ரொம்ப பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை இருந்தா அவர் சொல்லிடுவோம். நான் மோனிட்டர் பார்க்குற பழக்கம் எனக்கு இல்லை. ஓகே. நான் அவரை தான் பார்ப்பேன். ஓகேவா இல்லையா, ஓகேவா இல்லையா, அவர் 1 மோர் போலாம்னா 1 மோர் போலாம். நான் மோனிட்டரே பார்க்க மாட்டேன். ஓகே. அப்படிதான் ஒரு சீன்ல அவர் சொன்னாரு, நீ இது பாரு எப்படி நீ பண்ற. நான் இல்லை நான் பார்க்க மாட்டேன் சொல்லும்போது அவர் சொன்ன நீ பாரு சொன்னப்போ நான் அந்த கபோர்டுக்குள்ளே இருந்த கீழே விழுற ஒரு சீன் இருக்கு. அப்போ நான் நினச்சேன் அப்படி விழும்போது இப்படி விழலாம் அப்படி விழலாம் அப்படி நினச்சி நான் ஒன்று பண்ணேன். மறுபடியும் ரீடேக் போட்டே இருக்கு. அப்போ தான் அவர் சொன்னார், நீ மவுண்டரில் வந்து பாரு அப்போ தான் புரியும், இது இப்படி வேணா அது மாதிரி தான் இருக்கும்னு சொன்னேன். அவர் சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன். அது மவுண்டர் பார்த்ததுனால அப்படி பண்ணேன். ஆமாம். ஓகே சூப்பர். அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் லைக் நிறைய வந்து ஷார்ட் எடுக்கும்போது நிறைய இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிலாம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ எப்படி அந்த ஸ்ட்ரகிள் வசந்த் ரவிக் சாருக்குமே ஆச்சுன்ட்டு, ஸோ எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? லைக் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணும்போது அதில் நடக்கிற வலிகள் நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு அடுத்து ஒர்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் போகும். ஸோ அந்த டைமில் எப்படி இருந்துச்சு, அது எப்படி சேலஞ்சிங்காக இருந்தது, எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எப்படின்னா எனக்கு இது முன்னாடியும் வந்து இப்போ கலா பண்ணும்போதும் அதெல்லாம் ரொம்ப செகண்ட் ஹாஃப் ஃபுல் ஃபைட்டு தான் இருக்கு. 3 மேஜர் ஃபைட்ஸ் இருந்தது அதில். ஓகே. என் காலெல்லாம் அடிபட்டுச்சு, ஃப்ராக்சர் ஆகிருக்கு. டொவினோ சாருக்கும் வந்து வயிற்றுல அடிபட்டுருச்சு, அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதனால எஃபர்ட் புரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி நான் பார்க்குறேன்னா, இப்போது நம்ம சின்னதுல இருந்து விளையாடும்ல. ஆமாம். விளையாடும் போது நமக்கு கஷ்டம்னாலும் நமக்கு புரியாது. இப்போ வெயிலில் விளையாடுவோம். வெயிலில் விளையாடும் போது இப்போ நம்ம பார்த்தா வெயிலில் வேலை பார்க்குறவரை பார்த்தா நமக்கு என்ன தோணும், ஓ வெயிலில் வேலை பார்க்குறே அப்படி. ஆனால் விளையாடும் போது நம்ம அந்த வெயிலில் தான் விளையாடிட்டு இருந்தோம்ல. ஆமாம் அது மாதிரி தான். ரொம்ப இப்போது டொவினோ சாராக இருக்கட்டும், வசந்த் ரவி சாராக இருக்கட்டும், அவர் கொஞ்சம் பெரியவர் தான்ல, அவர் ரொம்ப படம்லாம் பண்ணிட்டாரு. அப்போ நம்மளும் அவரை பார்க்கும்போது ஒரு ஸ்டார் அப்படி நமக்கும் இருக்குல்ல, உள்ள இருக்கும்ல. அப்போ அது பார்த்து அவர் கூட விளையாடும் போது நல்லா இருக்கும்ல. சூப்பர். அண்ட் இப்போ நீங்க சொன்னா ஒரு விஷயம் எனக்கு கேட்கணும்னு தோணுது. வசந்த் ரவி சார், ஸோ அவரு ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி அதோட ட்ராஃபி கொடுக்குற மாதிரி தான் லைக் நீங்க சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ அவரும் அந்த படத்துல ஒரு பார்ட் ஆஃப், நீங்களும் ஒரு பார்ட். ஸோ அவர்கிட்ட நீங்க நிறைய விஷயங்கள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்து கத்துட்டு இருப்பீங்க. அவரும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி இருப்பாரு, இது இப்படி பண்ணலாம்டா, இப்படி பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி விஷயம் ஏதாவது நடந்துச்சா? ஏதாவது சொல்லலாம்? நிறைய இருக்கு. ஒன்று வந்து இப்போ அவர் பிளைண்ட் அப் பண்றோம்ல. ஆமா. அப்போ அவரை பார்த்தா அவர் செட்டில் இப்போ உட்கார்ந்துருக்குறான்னு நினைக்கிறேன். இல்லை நினச்சிக்கோ. ஓகே. இப்போ நான் வசந்த் ரவி சார். ஓகே. நான் இப்படி அவர் பண்ண மாதிரி எனக்கு முடியாது, ஆனால் இப்படி உட்கார்ந்தேன், இங்கே எல்லாம் நடப்பேன், இங்கே நீங்கள் போவேன், இதெல்லாம் நடக்கிறல்ல. ஆமாம். அவர் அப்படியே இருக்கும். ஓகே. அந்த அவர் பிளைண்டு அப்படிதான். அவர் அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் நம்புகிறேன், நான் நினைக்கிறேன். அப்படிதான் அவர் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக ரொம்ப இதாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். ஓகே. அது ஒன்று கற்றுக்கிட்டது. பின்ன வந்து எஃபர்ட் எடுக்கும்போது வேற கோ ஆக்டரும் இருக்கு, எப்படி கேர் பண்ணணும் அதில் அவர் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். ஓகே. ஓகே சூப்பர். ஓகே. அண்ட் இதை தாண்டி இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன், இந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் பண்ணதாக இருக்கலாம், இல்லை யார் உங்கள் கூட நடித்த கோ ஆர்டிஸ்டாக கூட இருக்கலாம், பட் பர்டிகுலராக வந்து இந்த படத்தில் இந்த சீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? உயிரே உயிரே எதுக்கும் நீ கலங்காத அந்த பாட்டு. எதனால இந்த பாட்டு? நல்ல பாட்டு. பின்ன அப்படி ஒரு ரொமான்டிக் சீனு எல்லாம் கிடைக்கல. அஜ்மல் தஹசீனோட மியூசிக் எல்லாம் பிடிக்கும். வாவ் சூப்பர். ஓகே. அண்ட் ஓகே. அண்ட் இதை தாண்டி வந்து மூர் ஃபர்ஸ்ட் படம், அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் உங்கள் ஜேர்னி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜேர்னியில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்? நல்லா வேலை பாருங்க, உங்கள் வேலை பாருங்க. ஓகே சூப்பர். ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் படத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மெமரிஸ், லைக் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஃப்ரேம் முன்னாடி நிற்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் மெமரிஸும் எங்ககிட்ட சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஷோட்டு 18ஆம் படி மூவியில் அது ஃபர்ஸ்ட் ஷோட் எடுத்தது படத்தில் இல்லை, டிலீட்டாக போச்சு. டிலீட்டட் சீனில் யூடியூப்பில் கிடைக்கும்.
நான் அக்ஷய் ராதாகிருஷ்ணன் அவர் தான் ஐயப்பன் கேரக்டர் பண்ணேன். ஓகே. அவர் மாலை போடும்ல கோவிலுக்கு சபரிமலை போகிறதுக்கு, அந்த சீன் தான் முதல்ல எடுத்தோம். அப்போது நான் ஒரு லெஃப்டிஸ்டாக, இவர் வந்து அவரும் லெஃப்ட்டு, ஆனால் சகாவை சொன்னபோது மாலை போட்ட அப்படியெல்லாம் சொல்லுவேன். அந்த அந்த மொமெண்ட் தேங்காய் உடைக்கிறது அப்படி அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. மம்முட்டி சார் இருந்தாங்க, மம்முட்டி சார் கூட அவரை பார்த்தது அதெல்லாம் மறக்க முடியாத விஷயம். ஓகே. அவரை முதல் தடவை பார்க்குறல, அதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ரைட். ஓகே. அண்ட் அவர்கிட்ட ஏதாவது பேச சான்ஸ்லாம் கிடைச்சதா உங்களுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல? ஆமாம், அதில் அவ்வளோ கிடைக்கல. ஏன்னா நாங்கள் 10-12 பசங்க இருந்தாங்க, எல்லாருக்குமே வந்து காம்பினேஷன் தான்ல, அவ்வளோ டைம் கிடைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் நான் ரீசெண்டாக ஒரு படம், ரஞ்சித் சார் தெரியும்ல, இந்த ஐயப்பனும் கோஷி படத்தில் அப்பா பண்ணுறவர், அவர் இப்போ எம்டி வாசுதேவன் ஒரு சீரீஸ் பண்ணதில் கடுகண்ணாவான்னு ஒரு படம் இருக்கு. அதுல இந்த 18ஆம் படி டைரக்டர்ல சங்கர் ராமகிருஷ்ணன் சார், அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அது ஒரு அசோசியேட்டாக இருந்தோம். அவர் தான் என்னை கூப்பிட்டு மம்முட்டி சார் ஓட சிஸ்டரோட பிள்ளையா நடித்தேன். வாவ், சூப்பர், நைஸ். ஓகே. அண்ட் 2வது படம், அந்த படத்தை பற்றி சொல்லுங்க. அண்ட் அதில் மறக்க முடியாத மெமரிஸ் அதை பற்றி ஷேர். காலா ஃபுல்லாக மறக்க முடியாத மெமரிஸ். ஓகே. ஒன்று வந்து என் கால் உடைஞ்சிருச்சு. என்ன ஆச்சு? என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல? ஆமாம், ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு சீன் இருக்கு. ஒரு சீன் ஒன்று இருக்கு. எப்படின்னா 3 மேஜர் ஃபைட்டு தான். அதில் ஒரு ஃபைட்டு பரம்பில் நடக்கும், 2வது வீட்டுக்கு மாடின்னு தான் சொல்லுவேன், மொட்டை மாடி அங்கே நடக்கும், 3 வீட்டுக்குள்ளே நடக்கும். அப்போ இந்த 2வது ஃபைட்டில் அப்படி பரம்பிலிருந்து வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கும்போது டொவினோ லால் சார் தெரியுமில்ல, அசுரன் லால் சார் தான் அவர் அப்பா நடிக்கிறார். அப்போது அவர் வீட்டுக்குள்ளே இருக்காரு. நம்ம வீட்டில் வந்து நம்ம முதல்ல திருட பார்க்குறவன என்ன பண்ணணும், சும்மா விடுறோமா அப்படி சொல்லி ஒரு ஜன்னல் அப்படியே அடிக்கும். ஓகே. அப்படி அடிக்கும்போது என்ன ஆயிட்டேன்னா, சுகர் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் தான் போடுவேன், அடிச்சு பொட்டி போகிறதுக்கு சுகர் கிளாஸ். ஆமாம். அப்போது இது போட்டு எங்கள் ஃப்ரேம் செட் பண்ணோம்ல விண்டோட, அது அப்படியே ஊறி போச்சு. சுகர் கிளாஸ் அப்படியே வந்தேன், காலில் விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆகி போச்சு. அப்போது என்ன பண்ணதை எனக்கு ஒன்றுமே தெரியல. அழுகக்கூடாது இல்லை, ஏன்னா லால் சார் இருக்குது, டொவினோ இருக்குது, நிறைய ஆளுங்க இருக்குது. நான் அழுகலை, நான் அப்படியே அங்கே உட்கார்ந்தோம், போதை இருந்தது. ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது கசாலி அசோசியேட்டாக இருந்தோம், இவரோட ரோஹித் அட்டனோட அசிஸ்டன்ட் இருந்தோம். அவன் அப்படியே தூக்கி காரில் கொண்டு போனான். ஆர்ஜின்னு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தோம், அவர் கூட வந்தோம். அப்படி ஆஸ்பத்திரிக்கு போனால் நினச்ச ஏதோ பெரிய ஆக்சிடென்ட், ஏன்னா ஃபுல்லாக பிளட் இருக்கும்ல, அது கலா படம் பார்த்தா தெரியும், நிறைய பிளட் ஃபைட்டு தான். அப்படி அப்போது அவர் பார்த்து ஏதோ பெரிய இதாச்சு. இல்லை மேக்கப் தான் காலையில் மட்டும் சொன்னேன். அப்படி அது பின்ன கிட்டத்தட்ட 1 மாதம் நினைக்கிற ரெஸ்ட்டில் இருந்தோம். ரெஸ்ட்டில். அப்போ ஆஃப்டர் தட் எப்படி ஷூட்லாம் கண்டினியூ பண்ணீங்க அதுக்கப்புறம்? அப்புறம் நான் அங்கே ப்ரொடியூசர் சிஜு சேட்டாவோட ஒரு வீடு இருந்தேன், அங்கே தங்கினேன். 2 பசங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, என் கூட இருந்தாங்க, நல்லா பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு பித்த நாள் என்ன ஆச்சுன்னா, டொவினோ சாரும் ஷூட்டுக்கு போனேன், இல்லை குழந்தை கூட ஏதோ ஷூட்டு அது பண்ணும்போது அவருக்கு வயிற்றுல ஏதோ ஃபீல் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே சொன்ன இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கு சொன்னால் அவர் ஐசியூவில் ஆகிட்டோம். ஓ மை காட். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் அந்த படத்தில் நடந்தது, ரைட்? ஓகே. ஸோ அதை தாண்டி இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் நடந்தாலுமே வந்து ஹாப்பி மூமெண்ட் அப்படின்னு நடந்திருக்கும் இல்லையா? அதே படத்தில் ஹாப்பியான மூமெண்ட் அப்படின்னும் போது, லைக் இதை படம் ரிலீஸ் ஆனது எல்லா மூமெண்ட்டுமே ஹாப்பி தான். ஓகே, அது ஏதாச்சும் ஒன்று எங்களுக்காக. டொவினோ சார் கூட ஃபைட் பண்ணும்போது அப்படியே கெட்டி பிடிச்சி உருளது. ஓகே. ஏன்னா அங்கே இது சாக்லேட் எல்லாம் இல்லைல்ல, நிஜமா சளிக்கு என்ன சொல்லுவேன், சளி தான்ல. நிஜமா அங்கே இருக்கிற ஒரு லோக்கல்ஸ் வந்து வேஸ்ட் போடுற இடம் தான் அது இருந்தோம். வேஸ்ட் அப்படியே எடுத்து தூக்கி போட்டுட்டா க்ளீன் பண்ணா வேஸ்ட் மாற்றிட்டா, அவ்வளோதான். அங்கே கொஞ்சம் கிராஸ் எல்லாம் இருந்தது ஃபைட் ஆரம்பிக்கும் போது. அப்புறம் நாங்கள் பண்ணி அதெல்லாம் ஃபுல்லாக செளியாகி போச்சு. மேத்தெல்லாம் ஒரிஜினல் செளி தான் அவரும் இதாக்குனேன். ஓகே, அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ், ரைட்? ஓகே.
ஓகே. அண்ட் இதை தாண்டி மூருக்கு எந்த கதாபாத்திரத்தில் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த கதாபாத்திரம் தான் வந்து என்னோட ட்ரீம் ரோல். ஹீரோவா இல்லை வில்லனா கமெடியனா? தலைவர் புள்ள. ஆமா. ஓகே. எதனால எந்த படத்தை பார்த்து இந்த மாதிரி? எல்லா படமும். இப்போ கூட தளபதி இங்க இருந்தேன்ல கமலா தியேட்டர்ல, நான் பார்த்தேன். தியேட்டர்ல போய் பார்த்தேன். வாவ், சூப்பர். நான் டான்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஓகே ஓகே. அண்ட் இப்போ தமிழ்ல நடிச்சிருக்கீங்க. ஸோ உங்க ஃபேமிலியில் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க? லைக் இப்போ நீங்க வந்து தியேட்டர்ல ஆடியன்ஸ் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அது அப்போ வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த ஃபீலிங்? எனக்கு வந்து நான் இது ப்ரிவ்யூ எல்லாம் பார்க்கவே இல்லை. ஓகே. நான் ரிலீஸ் அன்னது தான் முதல்ல அது பார்க்குறேன். அப்போது பக்கத்தில் அம்மாவும் இருந்தாங்க. அம்மாவும் அங்கேருந்து வந்தாங்க. அம்மாவுக்கு காலெல்லாம் ஒடிஞ்சிருக்கிற, அதனால வீல் சேரில் அப்படியெல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டேன். நாங்கள் சேர்ந்து தான் பார்த்தோம். பார்த்து முடிஞ்சதும் நான் பார்க்கும்போது அம்மா அழுதுகிட்டே இருக்கு. என்ன இப்படி அழுகிற? இல்லை ஒன்றுமே சொல்லலை, அப்படியே அழுதுட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் ரொம்ப அழுது, ஏன் தெரியலையே. ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். ரொம்ப அழகாக வந்து இவ்வளோ நேரம் உங்கள் டைமை கொடுத்து அழகாக எங்களுக்காக நிறைய பதில்களும் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் மோர். நன்றி. அண்ட் வந்து அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ண எங்களோட சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, நன்றி. என்ன நேரில் இன்றைக்கி ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக போயிருக்கோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சந்தியா. டாடா.